இவங்க பண்ண இன்னொரு தப்பு என்னன்னா அடிஷனலாக ஒரு வழக்கு போடுறாங்க. அடிஷனலாக ஒரு வழக்கு என்ன பண்ணா 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு முதலமைச்சர். அது 41 பேர் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க போறாரு. இதெல்லாம் கொடுக்குறப்ப சாட்சிகள் வந்து பிறகு சாட்சியாக மாறும். விசாரணை நியாயம் நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால வந்து நீங்க அவர் கரூர் போறதை வந்து இது பண்ணணுங்கிற மாதிரி அவங்க வந்து இன்னொரு அடிஷனல் வழக்கு போடுறாங்க. அப்ப அதுல இன்னைக்கு முக்கியமா கேட்டது என்னன்னா குற்றவாளி நீங்க போட்டிருக்கீங்க, முதலமைச்சர் குற்றவாளின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தீங்களான்னு ஒரு அட்வொகேட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா எந்த அளவு வந்து அவசர கதியில் அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. ஓகே, திமுக லீகல் இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு இது வந்து என்ன ஆச்சு திமுகவுக்கு அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த வழக்கே போட்டுருக்க கூடாது, கரூருக்கு போகக்கூடாது போட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணவொன்னே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இல்லை நாங்களே வந்து வாபஸ் வாங்கி, நீங்கள் என்ன தள்ளுபடி பண்ணுறீங்க, நாங்களே வாபஸ் வாங்கி கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டக்கூடாதுங்கிறது ஒரு பழமொழி. அது இந்த பழமொழி இதுதான் கரெக்டாக நடந்திருக்கு. கீழே விழுந்தாலும் மீசியில் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் பலருமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் திமுகவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி போய் கொண்டு வாங்கி வந்திருக்கு, ஏன் இந்த வழக்கு போட்டீங்க, யார் உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறாரு திமுகவுக்கு ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த என்னன்னா இந்த ஆட்சியை அவங்க வந்து ஜீரணிச்சிக்க முடியல. இன்னுமே அது ஜீரணிக்கலாம் எப்படி முடியாமல் ஏதாவது ஒன்று செய்வோம். முதலமைச்சர் போகிறத நாங்கள் எப்படி தடுக்க முடியும் நீதிமன்றம் கேட்குது. இல்லை, இன்னொரு வார்த்தையும் நீதிமன்றம் சேர்த்து கேட்குறாங்க. முதலமைச்சர் பேசுவதை தடுங்கள், அதாவது ஒருத்தர் கருத்துரிமையை பேச்சுரிமையை நீங்கள் தடுக்க சொல்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இதை கருத்துரிமையை பறிக்கிறது நியாயம்? அப்படி தனிநபர்கள் பேசுகிற விஷயத்தவே நீதிமன்றம் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து தடைபட முடியாதுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு உச்சநீதிமன்றம் எப்படி நீங்கள் வந்து நான் போட முடியும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி அவர் தடை போட முடியும், அவர் என்ன பேசணும்னு சொல்கிறத கேட்க நாங்கள் எப்படி டைரக்ஷன் கொடுக்க முடியும்? அதாவது நீதிமன்றத்தை வந்து உங்களுடைய அரசியல் சுய விருப்புக்காக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பெரிய இடி தான். அப்போ அந்த அவசர கதியில் அள்ளித்தளித்த கோலம் போல ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும்